இந்த சாப்பிட்டோடனே கொஞ்சம் தூரம் காலார நடந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, இல்லை ஜீரணமாகவே ஆக மாட்டேங்குது இல்லை கிடச்சி. ஆமாம் அக்கா, நானும் அதான் உங்கள்கிட்ட கூப்பிட்டோன்னே பின்னால் வந்துட்டேன். எனக்கு சாப்பிட்டோன்னே என்னென்னையோ வருது. அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? அந்த பெரிய பொண்ணு இருக்கா பாருங்க, அவன் அண்ணன் எனக்கு என்னம்மா சொன்னார் கேட்டுச்சு. அந்த பிள்ளை அவர் என்னம்மா பார்த்து பார்த்து வளர்த்தார். சொல் பேச்சு கேட்காம அந்த பிள்ளை தான் கட்டுவேன்னு ஒத்த காலம் நின்று போனான். அவள் அம்மா கறி சார விடுவாளா? இவன் போன நேரத்தில் விசா கிடச்சிட்டான். மாவேனை வெளியூருக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டான். இப்போ இவன் பேயறிஞ்ச மாதிரி சுற்றிக்கிட்டு அலைதா காடு மேடமா பாட்டா பாடிக்கிட்டு புருஷனுக்கு ஏதோ இங்கேருந்து தூது விட்ட மாதிரி. ஐயா, அவள் யாருக்காலே ஒரு மாதிரியானம்மா மாமியாக்காரி, அவர் மாதிரி தாட வரல. சே, இந்த பிள்ளை ஏன் இந்த வேண்டாத வேலை பார்த்துச்சு. அந்த மச்சான் பார்த்து பார்த்து வளர்த்தாரு தங்கச்சேன். என்ன செய்ய, அது தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். சரி வாங்க, எப்படி ஊரு கதையை பேசியிருந்தோம்னா பின்னால் பேய இருந்தால் கூட தெரியாது. ரொம்ப நேரம் ஆகிட்டு வாங்க, வீட்டில் தேடுவோம். ஏங்க நான் என்னம்மா எங்கள் அண்ணன்கிட்ட போராடி உங்கள் கையை பிடிச்சி நான் பிடிச்ச நேரம் தான் உங்களுக்கு விசா கிடைக்கணுமா? விசா கிடைச்சாலும் எனக்கு சேர்த்து எடுத்துருக்கக்கூடாது. இங்கே உங்கள் அம்மா அங்கே போய்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, அவள் என்னை தினமும் படுத்துறா. அவள் சொல்கிறா நீங்கள் என்னை மறக்கணுங்கிறதுக்கு தான் நீங்கள் அங்கே வெளியே போனீங்களாம், என்னை ஏமாற்றிட்டீங்களாம். நிஜமாங்க? என் மனவேதனை யார்கிட்ட சொல்லி நான் கும்பிடட்டும்? வான்மதியே ஓ வான்மதியே, தூது செல்லு வான்மதியே, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் இணைந்தது மாமா. தங்கம் அலாதமா அவள் காட்டு கற்று எருமை மாதிரி குரலில் கத்துது. ஏவளே, இங்கே பிள்ளை தூங்க மாட்டேங்க, உள்ள வெக்கையாக வெளிலட்டுட்டேன்னா இன்னும் வாய் அடைஞ்சு நிற்க முடியலையே. அவன் மறந்தானா மண்ணா போனான்னா வாயை மட்டும் பொறையில கல் எடுத்து மண்டையை உடைக்கட்டான்.